வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தாயென அன்பு செய்து தந்தையாய் பரிந்து சொந்தச் சேயென அணைத்து பேசி செவ்விய அறிவு தந்து தூயன நடத்தை கூறி துணையென நடந்து காட்டும் ஆயனர் குணமுள்ளோன் ஆசான் என்றழைக்கத்தக்கோன் என்ற நாமக்கல் கவிஞரின் ஒவ்வொரு வார்த்தைகளின் வடிவமாக நம்மோடு வாழ்ந்து ஸ்தூலத்தால் மறைந்து சூக்குமத்தால் நம் உயிரோடும் அறிவோடும் கலந்து நிறைந்து நம்மை துணை நின்று வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆசான் அருட்தந்தை அவர்களின் தெய்வீக திருவடிகளை வாழ்த்தி வணங்கி ஒரு சிறிய சிந்தனையோடு நாம் நித்யானந்த தவம் இயற்றி அதனைத் தொடர்ந்து நம்முள்ளாக ஒரு ஆழமான ஒரு உணர்வுபூர்வமான நிலையிலே ஒடுங்க இருக்கின்றோம். தந்தையும் நிஜமல்ல, தாயும் நிஜமல்ல, இந்தமை நிஜமல்ல, இல்லற நிஜமல்ல, சுந்தர நாகைநாதர் மெல்லடி நிஜம் என்று வெளிதனில் ஒளிபார் நெஞ்சே அப்படின்னு கணபதிதாசர் எழுதுவார். எதுவுமே நிஜம் கிடையாது, நீ பார்க்குற எதுவுமே நிஜம் கிடையாது. இது ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நிலை. ஆனால் மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி எதையுமே நிஜம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம அம்மாக்கிட்டேருந்து வந்தோங்கிறது எப்படி ஒரு சத்தியமான உண்மையோ அதுபோல் ஒவ்வொரு உறவுகளோடும் நாம் பெறக்கூடிய அனுபவம் என்பது நிச்சயமாக உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அனுபவங்கள் தான் நம்ம கருமையத்தில் போய் பதிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ மகரிஷி மாதிரி நம்ம இருக்க முடியுமா? அப்போ இவர் கணபதிதாசர் இப்படி எழுதினார். ஆனால் மகரிஷி என்ன எழுதுகிறாங்க? எல்லையற்ற இறையாற்றல் என் உள்ளும் புறமும் இவ்வுலகும் வானுலகும் எங்கும் நிறைந்துள்ள நல்ல உண்மை நான் அறிந்த நாள் முதலாய் நாவில் நலமளிக்கும் சொற்களையே பேசும் உரம் பெற்றேன். எல்லையற்ற இறையாற்றல், அதுக்கு எல்லையே இல்லை. அந்த எல்லையற்ற இறையாற்றல் எனக்கு உள்ளேயும் இருக்குது, புறத்துலேயும் இருக்குது, இந்த உலகத்துலேயும் இருக்குது. வானுலகம்னு சொல்லக்கூடிய இந்த பேரியக்க மண்டலம் முழுமையிலும் நிறைந்திருக்கு இல்லையா? எங்கும் நிறைந்துள்ள நல்ல உண்மை நான் அறிந்த நாள் முதலாய் நாவில் நலமளிக்கும் சொற்களையே பேசும் உரம் பெற்றேன். அப்போது மற்ற ஞானிகள்லாம் ஒரு விரக்தியில் அப்படிலாம் பேசினாங்க. ஆனால் மகரிஷி என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸ் வரவே வராது. காரணம் என்னென்னா, நான் பல இடங்களில் நான் பார்த்து வியந்து போன ஒரு விஷயம், மனதை திட்டாத மகான்களும் இல்லை, சித்தர்களும் இல்லை. ஆனால் மனதை திட்டாத ஒரே மகான் வேதாத்ரி மகரிஷி மட்டும்தான். ஏன்னா அந்த எல்லா மகான்களும் அப்புறமா அந்த போராடுறாங்க, அந்த அருகுணங்களோட போராடும் பொழுது அவங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த கவிகள். அதை தவறாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மகரிஷி மட்டும்தான் அதை அழகாக நளினமாக தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த குற்றங்களை எல்லாம் அவர் போக்கிக்கிட்டார் இல்லையா? அதுதான் மகரிஷி எழுதுவாங்க, அழுக்காறு அவா வெகுளி கடுஞ்சொற்கள் என்ற 4 வேண்டாதவற்றை மாற்றி தூய்மை பேரடைந்த பலன் அறிவறிந்தேன்கிறார். தான் தனது என்னும் என்ன எழுச்சி ஊக்கும் தன்முனைப்பை மாற்ற பல நாள் தவம் செய்தேன்கிறார். இப்போ அவங்களாம் திட்டி வேற வேற வார்த்தைகளை எல்லாம் போட்டாங்க. இவர் எவ்வளோ டீசெண்டாக எழுதுறாரு பாருங்க. அந்த வார்த்தைகளில் எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமானா அதே தான் பொருள் ரெண்டுத்துக்கும். ஆனால் மகரிஷி தன்னை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த நிலையில், ஏன்னா அவர் குடும்பத்தில் இருந்தார், அவர் நம்மளை தாண்டி எத்தனையோ கஷ்டப்பட்டிருக்கிறார். ஆனால் அவ்வளவு கஷ்டமும் அவரை சாய்க்க முடிஞ்சதுன்னா கஷ்டத்தை தான் இவர் சாச்சாரே தவிர இவரை எந்த கஷ்டமும் என்ன பண்ண முடியல, அசைக்க முடியல. ஏன்னா இவர் எப்போதுமே என்ன பண்ணுறாரு, அந்த மெய்ப்பொருள் உணர்வுலையே தன்னை இணைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு கஷ்டமும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதில்ல, பெருசாக தெரியறதே இல்லை. ஏன்னா அந்த தேகத்தை நம்ம எடுத்துகிட்டு வரல இல்லையா? சுக்கில வெந்துநாதம் சுரோனிதமும் கூடி பக்குவ குழவியாக்கி பையுளே அடைத்த பாவை அக்குவை எதனில் வந்த சுற்றம் அக்கினி நாகைலிங்கர் அழித்ததென்று உணர்வாய் நெஞ்சேம்பார் கணபதிதாசன். இந்த தாயின் தகப்பனும் ஏன் தந்தை தவறு செய்தான், தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து விட்டோம் பெரும் வந்தோம், இதே தான் அவர் சொல்கிறார் கண்ணதாசன். அவர் இன்னும் கொஞ்சம் எளிய தமிழில் சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, சுக்கில வெந்துநாதம் சுரோனிதமும் கூடி பக்குவ குழவியாக்கி பையுளே அடைத்த பாவை, கருப்பையில் அடைச்சாச்சு. அக்குவை அதனில், இந்த உலகத்தில் வந்த சூட்சம் யாருக்கு தெரியும்னா அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். உன்னால் அந்த சூட்சுமத்தை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு கணபதிதாசர் சொல்கிறார். ஆனால் மகரிஷி தான் இயல்பான வாழ்க்கையில் நம்முடைய மனம் என்ற பேராற்றலை கொண்டு எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு அழகான அமைதியான நிலையில் நம்ம நடத்தலாம் அப்படின்றத நமக்கு ரொம்ப டெக்னிக்காக சொல்லி கொடுக்குறார் இல்லையா? உன் செயலை
இன்ப துன்ப உணர்வுகளை உள்ளிருந்து கருமையத்தில் வைத்து உன் மனது உள் திரும்ப ஒவ்வொன்றாய் எடுத்து காட்டுவது உண்மை தெய்வம் அன்றோ. இப்போ எத்தனை அனுபவம், இப்போ கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுன்னா எத்தனையோ அனுபவங்கள். ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு அனுபவம், 2வது குழந்தை பிறக்கும் போது அனுபவம், ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவங்களை சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம கருமையத்தில் அப்படியே பதிஞ்சிட்டே இருக்குது, எதுவுமே மிஸ் ஆகாது. நமக்கு வேணால் மறந்துடும் சில விஷயங்கள், ஆனால் அந்த பதிவுகள் தான் நம்முடைய கருமையத்தினுடைய தன்மையை தீர்மானிக்குதுங்கிறார் மகர்ஷி. அப்போ அது எது வரைக்கும் போகும்? 7 தலைமுறைக்கு போகுங்கிறார். அதாவது அந்த கருமையம் கலங்கமெனில், கர்மங்கள் கலங்கமெனில் கருமையம் கேடுறும் சொல்லிட்டு, அந்த கர்மங்கள் பல லட்சம் தலைமுறை செல்லும்னு எழுதிட்டார். பல லட்சம்ட்டார், 7 தலைமுறைன்னு மகர்ஷி அந்த இடத்துல சொல்லலை இந்த கவியில். ஏன்னா அதுக்கு எவ்வளோ வலிமை இருக்கோ அதை பொறுத்து அது அத்தனை தலைமுறைக்கு போயிட்டே இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, நாம் இன்றைக்கி ஒரு கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிறோம், நம்மளை பெற்றவங்க, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது இரத்த தொடர்பான உயிர் கலப்பு பெற்ற உறவுகள், இதுக்குள்ளே நமக்கு ஒரு இணக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். அதனால தான் இவ்வளவு விளக்கங்கள் மகர்ஷி சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? உன் மனது உள் திரும்ப ஒவ்வொன்றாய் எடுத்து காட்டி உன்னை நடத்துவது உண்மை தெய்வம் அன்றோ. உன்னுள்ளே தெய்வம் அறிவாக உள்ள உண்மை உற்றுப்பார், அறிவும் தெய்வமும் ஒன்றென காண்பாய். உன்னுள்ளே தெய்வம் அறிவாக உணர்ந்திட்டால் உலக மக்கள் அனைவரும் ஒத்த நண்பராவார்னு எழுதுறார். அப்போ உலக மக்களையே ஒத்த நண்பராக நம்மளால் மாற்றிக்க முடியும்னா, நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள 2-3 பேரை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிட்டோன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். இதில் ஒரு டவுட் என்னென்னா, ஒரு 4-5 சகோதரிகள் அம்மா ஒருத்தரை தான் நிறுத்தணுமா? ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே இந்த லிஸ்ட்டில், என்ன இருக்க தான் செய்வாங்க. அப்போ பார்த்துக்கணும், சுற்றி இத்தனை பேரா, அப்போ இவ்வளோ வேல்யூ இருக்குதா என்னோட கருமையத்துக்கு அப்படின்னு நினச்சிக்கணும். அதெல்லாம் கலங்க வேண்டாங்க. எதையுமே நம்ம நினச்சி ரொம்ப போட்டு மனசை வருத்திக்க வேண்டாம், எல்லாத்தையும் வெயிட்லெஸ்ஸாக விடுங்க. ஏன்னா எல்லாமே ஒரு கணக்குப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இந்த ஒரு சிந்தனையை நான் கொடுக்கணும், நீங்கள் கேட்கணும், நமக்குள்ளே ஒரு முயற்சி பண்ணணுங்கிறத நம்ம பிளான் பண்ணலை. இது எல்லாமே இறைநிலை நடத்துது. அப்போது அது நடத்தும் பொழுது அது மேலே முழுமையான நம்பிக்கை வச்சு நம்மளை கொஞ்சம் ஆன்ம பலத்தை. ஒரு அம்மா கேட்டாங்க, அம்மா நான் எல்லார்கிட்டையும் அன்பாதாம்மா இருக்கேன். ஜூமில் நான் பேசும்போது ஒரு தடவை கேட்டாங்க, எல்லார்கிட்டையும் நான் அன்பாதாம்மா இருக்கேன், ஆனால் யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கண்ணாடி கதவாக இருக்கிற வரைக்கும் கஷ்டம்தான், இரும்பு கதவாக மாறுங்க. என்னம்மா சொல்கிறீங்க? புரியலையே. நம்முடைய ஆன்ம பலம் அதிகரிக்க கண்ணாடி கதவாக இருந்தோம்னா உடஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்முடைய ஆன்ம பலம் அதை இரும்பு கதவாக மாற்றினீங்கன்னா எத்தனை கல் வந்து அடித்தாலும் கல் தான் தெரிச்சு போகுமே தவிர நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது. அப்போ நம்ம என்னவா மாறணுங்க? தினமும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் எனக்கு ஒரு பெரிய காமெடி நானும் பல இடங்களில் பார்த்தேன். என்ன பார்த்தா எனக்கே பயமாக இருக்குமா, நான் எப்படி கண்ணாடி பயிற்சி பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லை? அப்போ தான் நான் சொல்லுவேன், அதில் ஒரு உண்மையிலேயே ஒரு சூட்சுமம் இருக்குது. அவங்க சொல்கிறது உண்மை தான். நீங்கள் கண்ணாடி பயிற்சியை தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு கண்ணாடி பயிற்சியை நம்ம பண்ணும் பொழுது நாம் போய் ஃபஸ்ட்டு உட்காந்தோன்னா நம்ம சாதாரண கண்ணாடியில் தெரிகிற மாதிரி அழகாலாம் தெரிய மாட்டோம். அந்த கண்ணாடி பொய் சொல்லுது, இந்த கண்ணாடி தான் நிஜம் சொல்லுது. போய் உக்காந்தோன்னா நம்ம முகம் இவ்வளோ கொடூரமாவா இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு தோணும். நீங்கள் அப்போ நம்ம மனதில் எத்தனை அழுத்தம், கவலை, சோர்வு இருக்கோ அதெல்லாம் அது பிரதிபலிக்கும். நீங்கள் ஒரு தடவை கொஞ்சம் பயப்படாமல் உங்களை நீங்களே பார்த்துட்டு கண்ணை நல்லா பொத்தி நல்லா உள்ளுக்குள்ளே அந்த காந்தத்தை உள்வாங்கிட்டு திரும்ப 2வது தடவை பாருங்கள், உங்கள் முகம் அப்படியே மாறும். 3வது தடவை பார்த்தீங்கன்னா, ஓ நம்ம முகம் இவ்வளோ தெய்வீகமாக இருக்கா அப்படின்னு தோணும். இதெல்லாம் என்னுடைய சொந்த அனுபவம். நானே ரொம்ப எங்கேயாவது போயிட்டு இல்லை ஏதாவது மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி இருந்துச்சுன்னா நான் அப்போ தான் நல்லா பார்ப்பேன், இது மாறணும், இந்த முகம் எனக்கு வேண்டாம், எனக்கு நல்ல முகம்தான் வேணும். அப்போது அந்த எண்ணம்
அந்த கான்ஃபிடென்ட்டு இதெல்லாம் இருக்கும். நல்ல கண்ணாடி பயிற்சியை தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு இது தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய பேர் தொடர்ந்து கண்ணாடி பயிற்சி செய்யக்கூடாதே, ஏன் இல்லைம்மா காந்தமதி இங்கே எல்லாம் ஷார்ட்டேஜில் தான் போயிட்டுருக்கு. என்னமோ பொங்கி அப்படியே நீர் ஊற்றாட்டம், குற்றால அருவி, நயாகரா நீர்வீழ்ச்சி ஆட்டம் இங்கே ஒன்றும் கொட்டலாது, அது அவருக்கு மட்டும்தான். இங்கே நம்மளுக்கு என்ன, நம்ம தான் அப்படின்னோம்னா பாதி ஜீவகாந்தம் ஓடி போயிடுதே. அப்போ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒரு தைரியம் வரணும். நான் என் மூஞ்ச பார்த்தே தீருவேன் இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு கண்ணாடி பயிற்சி பண்ணுங்கள். அதான் எல்லோரும் கேட்பாங்க, ஏமா தொடர்ந்து பண்ணக்கூடாது. நான் 30 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேனே, ஊரில் இல்லாத அன்னைக்கு பண்ண மாட்டேன். இல்லைன்னா கண்ணாடி பயிற்சி செய்யாமல் நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. அப்போ ஒன்றும் செய்யலையே, நல்லா தானே இருக்கேன். அப்படியே இங்கே என் மேலேருந்து பொங்கி பொங்கி வலிஞ்சு ஊற்றிக்கிட்டு இருக்கா, கீழெல்லாம் வந்து நனைஞ்சிட்டிங்களா நீங்கள்? எல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அந்த எதுக்காக அதை செய்கிறோன்னா, நம்முடைய ஆன்ம பலம், வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து நம்மளை விடுவிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியெல்லாம் ரொம்ப அவசியம். சரிங்களா? அப்படி நீங்கள் அந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே, இப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பாருங்கள், ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த இடத்துல நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் இங்கே தைரியமாக வந்து 7 நாள் மௌனம் எடுக்கிறேன்னு சொல்கிறதே என்ன நம்பி இல்லை. ஏன்னா இங்கே அவர் பார்த்துக்குவார். வெளியில் எங்கேயும் 7 நாள் 5 நாள் மௌனம்லாம் நான் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதனால் இங்கேன்னா எனக்கு அந்த வேலை கிடையாது. அவர் இருக்கார் அப்படின்னு நான் பாட்டில் வந்து அசால்ட்டாக உட்காருவேன். இன்னும் 7 நாள் வச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருக்கு தான் வேலை, எனக்கு ஒன்றும் வேலை கிடையாது. அதனால் குரு மேலே ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையில் என்ன வரட்டுங்க தூக்கி போடுங்க, எல்லாம் சரியாக போயிடும். சரியாக போனால் போ, இல்லைன்னா போ அப்படின்னு விட்ருங்க. சரிங்களா? அதுக்காக உட்காந்து கவலைப்பட்டு ஏதாவது மாறப்போகுதா, மகரிஷி தான் ஏற்கனவே சொல்லியிருக்கார். நீங்கள் கவலைப்பட்டு ஏதாவது மாறும்னு நினச்சிங்கன்னா தனித்தனியாக உட்காந்து கவலைப்பட வேணாம், எல்லாம் ஆலியாருக்கு வந்துடுங்க, ஒன்றா உட்காந்து கவலைப்படுவோம். ஏதாவது மாறுதான்னு பார்ப்போன்னா ஒன்றும் மாற போகிறதில்ல, இல்லையா? அப்போ என்ன பண்ணணுங்க, காலையிலே நான் சொன்னல 3 விஷயந்தான் வாழ்க்கைக்கு தேவை. உடல் நலம், மனவளம், நட்பு நலம். இதுதான் வாழ்க்கைக்கு தேவை. எதுக்கு? உயிர் வாழ, அறிவறிய, முழுமை பெற. இந்த 3த்துக்கும் அதுதான் வேணும். இப்போ அதுக்கு மேலே எனக்கு ஆடிக்கார் தான் வேணும், 10 பவுனில் அட்டிகை தான் வேணும்னா அதுக்கெல்லாம் இறைநிலையும் பொறுப்பு இல்லை, வேதாத்திரி மகிழ்ச்சியும் பொறுப்பு இல்லை. அது மருந்து இருந்தால் தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொன்னால் நம்ம சிக்கிக்கிட்டே அவஸ்தைப்பட வேண்டியதான். கொடுக்குறானா கடவுள் 100 பவுன் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, வேண்டான்னா சொல்ல போகிறோம், இல்லையா? செல்வம்ங்கிறதுனால மனதுக்கு ஒரு நிறைவோ அமைதியோ சந்தோஷமோ கிடைக்குமானா அதெல்லாம் தற்காலிகமாக சில மணித்துளிகள் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம்தான். நிரந்தரமான சந்தோஷம் என்பது எப்போதுமே மனதை நிறைவாக வச்சுக்கிறது. நல்ல எண்ணங்கள், நல்ல ஞானிகளினுடைய சிந்தனை, நல்ல நட்பு, இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்க முடியுங்க. நம்மலாம் அதில் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். இப்படி ஒரு சுவாமிஜியோட குடும்பத்தில் நம்ம வந்து ஒரு உறுப்பினராக இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். கொடுப்பினை எத்தனை ஆன்மாக்கள் வந்து எனக்கு தெரியுங்க, அவ்வளோ ஆன்மாக்கள் வெளியில் வீட்டை விட்டே வெளியில் வர முடியாமல் கஷ்டப்படுறவங்களையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். நமக்கு இந்த சுதந்திரத்தை இறைநிலை கொடுத்துருக்கு. அதனால் குடும்பத்தில் எத்தகைய பிரச்சனை இருந்தாலும் அதுக்கெல்லாம் கவலைப்படாமல் அமைதியாக, கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக நம்முடைய பயிற்சிகளை இன்னும் அழுத்தமாக ஆழமாக கொண்டு போகணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் முதல்ல விடுறது உடற்பயிற்சியை, 2வது விடுறது தியானத்தை. பிரச்சனை வருதா அன்னைக்கு தான் சின்சியராக உடற்பயிற்சி பண்ணணும், ஒரு தடவை தியானத்தை 2ஆக மாற்றணும். அப்போ அந்த வினை என்ன ஆகும்னா, இன்னும் இவங்ககிட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகாது போல இருக்கேன்னு எஸ்கேப் ஆகும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து உள்ளே உட்காந்துரும். அதுதான் ரெடியாக இருக்கேன், இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம சிந்தனையில் வச்சுட்டு நம்மளை கொஞ்சம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளால் ஒரு அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். மற்றவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்த முடியும், மகிழ்ச்சி கொடுக்க முடியும், அவங்களுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கணுங்க. அதுக்கான எல்லா பயிற்சியும் மகிழ்ச்சி கொடுத்துருக்குறார். அதனால் தினமும் கண்ணாடி பயிற்சி பண்ணுங்கள், தீப பயிற்சி பண்ணுங்கள். நல்லா அப்பப்போ உட்காந்து ரிலாக்ஸாக உடம்புக்குள்ளே அந்த இது எல்லாத்தையும் கடந்து எனக்குள்ளே அறிவாகிய மெய்ப்பொருள் அது வெட்ட வெளியாக சுத்த வெளியாக அங்கே மட்டும் இல்லை எனக்குள்ளேயும் இருக்குது அப்படின்ற உணர்வை அடிக்கடி நீங்கள் நினச்சி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இறைவன் உள்ளே வந்துட்டான்னு சொன்னாலே அல்லாததெல்லாம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அதை தான் நம்ம ப்ராக்டிஸில் கொண்டு வரணும். சரி, வாழ்க வளமுடன்.